வணக்கம். ஞானத்தை அடைந்தவன், ஞானத்தை பெற்றவன் மௌனமாகிறான். எதையோ பெற்றுவிட்டோம் என்று அவனிடம் அந்த அதட்டல் இருக்காது, உருட்டல் இருக்காது. சாந்தமடைகிறான். கூட்டத்தில் இருந்து தனித்துதான் நிற்பான் ஒழிய இவன் கூட்டத்தை கூட்டிக் கொண்டு பறைசாற்றுவதில்லை. இவனுடைய நிலை வேறு. ஞானம் பெற்றவனுடைய நிலை சார்ந்த சுரூபமாக தான் இருக்க ஒழிய ஒரு கூட்டத்துக்கு தலைவனாக காட்டிக்கொள்வது ஞானியினுடைய நிலை இல்லை. ஞானிகள் விரும்ப மாட்டார்கள். அதுதான் உண்மை. ஞானிகளுடைய நிலையில பேரன்பு கொண்டவர்கள், பெருநிலை கொண்டவர்கள், ஒளி ஆற்றல் பெற்றவர்கள், அன்போடு அன்பாக இணைந்திருப்பவர்கள். இவருடைய செயல், வடிவம், பிம்பம் இறையை சார்ந்திருந்தாலும் மக்களையும் நேசிப்பார்கள். மக்களுடைய ஒரு பண்பையும் யாசிப்பார்கள். சோம்பேறிகள் அல்ல. ஞானிகள் சோம்பேறியாக இருக்க மாட்டார்கள். பிறருடைய வருமானத்தில் வாழக்கூடியவர்களாக இருக்க மாட்டார்கள். அது அவர்கள்தான் ஞானிகள். அது எப்படின்னா, ரமணர் இருப்பார்னா சோம்பேறி அல்ல. அவர் பங்குக்கு உழைப்பார். மாடுகளுக்கு தீவனம் போடுறதுலேருந்து, மாடுகளுக்கு தண்ணி வைப்பதிலிருந்து, கல்லுகளை அங்கே ஒழுங்குபடுத்துவது, அப்புறம் ஆசிரமத்தில் உள்ளே போய் சமையல் அறையில் காய்கறி வெட்டி கொடுப்பது, இப்படியும் அவர் வேலையை தான் செய்வார் ஒழிய அவருக்கு முடிந்த அளவு வேலை செய்வார். சோம்பேறியாக இருக்க மாட்டார். அது ஞானிகள் சோம்பேறிகளும் அல்ல. பிறர் உழைப்பில் சுரண்டி சாப்பிடக்கூடிய நிலையை அவர்கள்ட்ட இராது. அதே போல் ராமகிருஷ்ணர் அப்படித்தான். கடைசி வர ஒரு காளி கோயில் பூசாரியாத்தான், ஒரு உயர்ந்த ஞானி, ஞானம் பெற்றவர். காளி கோயிலுடைய பூசாரியாத்தான் இருந்து அதன் வருவாயில் தான் அவர் வாழ்ந்து வந்தார். ஞானிகள் சோம்பேறிகளும் அல்ல, கூட்டத்தை கூட்டுவர்களும் அல்ல, பண்பு உள்ள